சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்திலே நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை தியானித்தபடியினால் இந்த வாரத்திலே ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவான ஒரு வசனத்தை தியானிக்கலாம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இந்த வசனத்தை தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள தேவன் அனுகிரகம் செய்கிறார். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் இருங்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு சரியான வாஞ்சை தேவ ஜனங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்பதை அறிந்து குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். இவர் யாருக்கு குறிப்பிடுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி பின்பு முழுக்க ஞான ஸ்நானத்தையும் பெற்று தேவனுடைய சபையிலே ஐக்கியமாயிருப்பார்களே ஆத்துமாக்கள், அவர்களுக்கு தான் எழுதுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான விருப்பம் உண்டாயிருக்க வேண்டும், ஒரு சரியான வாஞ்சை உண்டாயிருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. எதை விரும்ப வேண்டும், எதன் மீது வாஞ்சியாய் இருக்க வேண்டும் என்று அந்த விசுவாசிகளுக்கு குறிப்பிடும் போது சொல்லுகிறார், நீங்கள் வளரும்படி. மனம் திரும்பிட்டீங்க, இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்க, முழுக்க ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டீர்கள். ஏன் நான் முழுக்க ஞான ஸ்நானம் என்று சொல்கிறேன் என்றால், அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுவார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். அங்க ஞான ஸ்நானத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அப்ப என்ன, நீங்க ஞான ஸ்நானம் எல்லாம் பெற்றுட்டீங்க, தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆனா இந்த ஆவிக்குரிய அனுபவம் போதாது. என்னது, இந்த ஆவிக்குரிய அனுபவம் போதாது. இந்த அளவுல வளர்ச்சி அடைந்திருந்தா போதாது. இந்த அளவு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருந்தால் போதாது. நீங்க எப்படிதான் இருக்கீங்க அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிதாக பிறந்த குழந்தைகளை போலதான் இருக்கிறீங்க. அதனால புதிதாக பிறந்த குழந்தைகள் எப்படி சரியான ஒரு பசியோடு காணப்படுமோ, சரியான உட்கொள்ள வேண்டிய பாலை பசியாற்றும்படியாக பெற்றுக்கொள்ள உட்கொள்ள விரும்புமோ, அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆன்மீக வாழ்க்கையில நீங்கள் முழுக்க ஞான ஸ்நானம் பெற்ற விசுவாசிகளாக இருக்கலாம், சபையோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் புதிதாக பிறந்த குழந்தைகள் எப்படி சுத்தமான பாலின் மேலே அதை உட்கொள்ளும்படியாக வாஞ்சியாக இருக்குமோ, அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல காணப்படுகிற விசுவாசிகளே, உங்களிலேயும் என்ன வாஞ்சை இருக்க வேண்டும்? திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சை இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமானால் பியூர்
ஸ்பிரிச்சுவல் மில்க். அல்லேலூயா. களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் எப்படி இருங்க? வாஞ்சையா இருங்க என்று குறைப்படுகிறார். ஏன் வாஞ்சையா இருக்கும் பாஸ்டர்? அதான் குழந்தைக்கு தான் பொதுவாகவே பசி எடுக்கும் போது பிறந்த குழந்தைக்கு பாலின் மேல் வாஞ்சை இருக்குமே, அது மாதிரி எல்லா விசுவாசிகளுக்கும், ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகளுக்கும் களங்கமில்லாத ஞான பாலாகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சை இருக்காதா உட்கொள்வதற்கு என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் இப்படி எழுத வேண்டும்? வாஞ்சியாய் இருங்கள் என்று சொல்லி. ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை இருந்துதான். அந்த குழந்தைக்கு தாயார் பால் கொடுத்தப்ப அந்த குழந்தை பாலை குடிக்கலையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி, இந்த குழந்தைக்கு நல்ல சுத்தமான பாலை தானே கொடுக்குறோம், குடிக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த தாயார் என்ன செஞ்சாங்களாம், அந்த பாலில் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் உண்டாக்கும்படியான பவுடரை கலந்து, கொஞ்சம் சிரப்பெல்லாம் கலந்து அதை குடிக்க வைத்து அதற்கு தேவையான வளர்ச்சியை கொண்டு வரும்படியாக பிரயாசப்பட்டார்களாம். அப்படியெல்லாம் பிரயாசப்பட்டும் கூட அந்த சுத்தமான பாலை குடிப்பதினாலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வளர்ச்சியை அந்த குழந்தையின் இடத்துல பார்க்க முடியல அந்த தாயாராக. அதுபோல சில சபைகள் என்ன செய்யலாம் அப்படின்னா, விசுவாசிகளுக்கு சுத்தமான களங்கம் இல்லாத ஞான பாலை கொடுக்கும்போது அந்த விசுவாசி வெறுக்கிறது, அந்த விசுவாசிக்கு அந்த ஞான பாலாகிய திருவசனம் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சபை ஆத்மாக்களை எப்படியாவது கர்த்தருக்குள்ள அவங்கள வேறொன்ற பண்ணணும்னு சொல்லி சில என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போக ஆரம்பிச்சா அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில, அந்த விசுவாசியினுடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்த்த வளர்ச்சி உண்டாகாது. என்டர்டெயின்மெண்ட் மூலமாக ஒரு டேஸ்ட வித்தியாசப்படுத்தி கொடுத்து ஆன்மீக வாழ்க்கையிலே, விசுவாசிகளுடைய பால்கியலே வளர்ச்சியை கொண்டு வர முடியாது. அப்ப கண்டறிய வேண்டும். ஏன் களங்கம் இல்லாத ஞானப்பாலை கொடுக்கும் போது விசுவாசி வெறுக்கிறது? ஏன் என்னுடைய குழந்தைக்கு சுத்தமான பாலை கொடுக்கும் போது உட்கொள்ள மாட்டேங்குது? அதுக்காக நான் உட்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறபடியினால சிறப்பை போட்டு, டேஸ்ட் உண்டாக்கும்படியான பவுடரை போட்டு அதை உட்கொள்ள வைப்பதனால எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைச்சிருமா? தாயார் பார்க்கிறார்கள், வளர்ச்சி கிடைக்கவில்லை. சபையார் பார்க்கிறார்கள், சுத்தமான களங்கமில்லாத ஞானப்பாலை கொடுத்து வளர்ச்சி அடைய வைக்கலான்னு சபையார் முயற்சிக்கும் போது, பாஸ்டர் முயற்சிக்கும் போது, விசுவாசி அதை ஏற்றுக்கொள்ளாம போகும்போது பாஸ்டர் தவறா என்ன செஞ்சிடறாருன்னா, எப்படியாவது ஒரு டேஸ்ட உண்டாக்கணும்னு சபையை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போய் ஒரு வளர்ச்சியை உண்டாக்கலான்னு பார்த்தா எதிர்பார்த்த ஆன்மீக வளர்ச்சி இல்லை. அதனால ஒரு பாஸ்டர் விதமாக பிரசங்கம் பண்ணாரு, என்னுடைய சபையில் 1000 பேர் இருந்தாலும் ஒரு ஆத்மா ஒரு பூரணம் அடையுமையானால், கிறிஸ்து இயேசுவை போல பூரண வளர்ச்சி அடையுமையானால், அந்த 1000 ஆத்மாக்களிலே அந்த ஒரு ஆத்மா தான் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இங்க அதெல்லாம் பேதுரு சொல்றாரு, ஏன் அந்த விசுவாசி சுத்தமான களங்கம் இல்லாத ஞானப்பாலை வெறுக்கிறது என்று கண்டுபிடிங்க. ஏன் அந்த குழந்தை சுத்தமான பாலை கொடுக்கும் போது வெறுக்கிறது என்பதை கண்டுபிடியுங்கள் என்று சொல்கிறார். அப்ப அது ஒரு வெளிப்பாடாக பேதுரு சொல்லும் போது சொல்றாரு, ஏன் வெறுக்கிறது என்றால் அந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சு, வேற ஏதோ ஒரு தவறான காரியத்தை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால சுத்தமான பாலை என்ன செய்யுது, வெறுக்கிறது. அதுபோல ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசி, சபைக்குள்ள வந்த விசுவாசி தவறான காரியத்தின் மேல் நோக்கமுடையதாக இருக்கிறது, தவறான நோக்கமுடையதாக இருக்கிறது, தவறான விருப்பமுடையதாக அதனுடைய நோக்கத்திலே ஒரு மாற்றம் உண்டாயிருச்சு. அதனால அதுக்கு சுத்தமான களங்கம் இல்லாத ஞானப்பாலை கொடுத்தா என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. அப்ப பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த விசுவாசியினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய
தவறான நோக்கத்தை என்ன செய்யணும்? அகற்றணும். அந்த நோக்கத்தை சரியானதாக்கி விட்டால் அது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? சரியான வாஞ்சைக்குள்ளாக வந்து அது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா சரியான வளர்ச்சியை அடையக்கூடிய புதிதாக பிறந்த குழந்தையை போல காணப்படும் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்ப தவறான நோக்கம் என்று சொல்லும்போது அதை தான் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த புதிதாக பிறந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மாம்சீக பிரகாரமான காரியங்கள். என்னது? மாம்சீக பிரகாரமான காரியங்கள். அதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அகல வேண்டும் என்று சொல்கிறார். பலவீனமான காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? அகல வேண்டும் என்று சொல்கிறார். அதற்காக என்ன செய்யுங்க அப்படின்னா பிரயாசப்படுங்கள் என்று எழுதுகிறார். நீங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 2 வசனங்களை வாசிக்கும் போது கொரிந்து சபையாருக்கு பவுல் எழுதுகிறார், நான் உங்களுக்கு கடினமான ஆகாரத்தை கொடுக்க முடியல, இன்னும் நீங்க எப்படிதான் இருக்கீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிதாய் பிறந்த குழந்தைகளை போலதான் இருக்கிறீங்க. அதனால நான் உங்களுக்கு எதை தான் உட்கொள்ள கொடுக்கிறேன்? பாலையே உட்கொள்ள கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அதுபோல நீங்கள் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் அங்கே எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார், நீங்கள் எல்லாம் போதகராக இருக்க வேண்டியவங்க, ஆனா உங்களுக்கு நான் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல இனியும் என்னதான் கொடுக்க வேண்டியது இருக்கு? பாலை தான் உட்கொள்ள கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்? அவர்கள் இன்னும் பலவீனராக இருக்கிறார்கள். குழந்தை எப்படி இருக்கும்? பலவீனமா இருக்கும். அதுக்கு கடினமான ஆகாரம் கொடுத்தா என்ன செய்ய முடியாது? உடனே புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்காது, டைஜஷன் பவர் இருக்காது. அதுபோல விசுவாசிகளுக்கு, புதிதாக பிறந்த விசுவாசிகளுக்கு, ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகளுக்கு நீங்க கடினமான ஆகாரத்தை கொடுத்தா அதால அதை புரிஞ்சுக்க முடியாது, அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஸ்லோவா தான் அவங்களால லேர்ன் பண்ண முடியும். அதனாலதான் கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்தை குறித்து எபிரேய நிருபத்தில் எழுதும் போது கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் அல்லது மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் எவ்விதமான பயிற்சியை ஆத்துமாக்களுக்கு கொடுத்து பூரணமடைய செய்கிறது என்பதை குறித்து எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அங்கே அவர் எழுதுகிறார், டீச்சிங் அபவுட் ரைச்சியஸ்னஸ், நீதியை குறித்த படிப்பினை. அதை என்ன செய்ய முடியாதான்? புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கு, ஆவிக்குரிய புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய முடியாதான்? ப்ரீச் பண்ண முடியாதான்? அது என்ன நீதியை குறித்த போதனைனா? இது ஒரு உயர்ந்த நீதியை குறித்த போதனை. தெய்வ பிள்ளையே, அதனால எபிரேய நிருபக்காரர் சொல்றாரு, அதெல்லாம் நான் போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன? இப்ப நான் அதை போதிக்கல, கொஞ்ச நாள் ஆகட்டும், புதிதாய் பிறந்த குழந்தைகள் கொஞ்சம் என்ன செய்யட்டும்? வளர்ச்சி அடைந்து புதிய மனிதனாக மாறட்டும். என்னது? புதிய மனிதனாக மாறட்டும். புதிய மனிதன் ஆகும் வரைக்கும் நான் அந்த சத்தியங்களெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கிறேன். புதிய மனிதனாகி கொஞ்சம் ஃபாஸ்டா லேர்ன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி கிடைக்கும் போது, போதிக்கிற போதகர் போதகம் பண்ணும்போது அதை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய வளர்ச்சி வந்து எட்டும் போது அவைகளை போதிக்கலாம் என்று குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா இப்ப புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல இருக்கிற விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க? சரியான ஒரு ஆக்டிவிட்டியோட இல்ல, இன்ஆக்டிவா இருக்கிறாங்க, செயல்படாதவங்களா இருக்கிறாங்க. நீங்களே யோசித்து பார்க்கலாம், உங்க குடும்பத்திலே யோசித்து பார்க்கலாம். பரம்பரை கிறிஸ்தவங்க தானே, உங்க பிள்ளைகள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தவங்க தானே, ஆனா கர்த்தருக்காக ஆக்டிவா இருக்கிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. சிலர் ஆக்டிவா இருப்பாங்க, சிலர் இன்ஆக்டிவா தான் இருப்பாங்க. அப்ப முதல்ல சபை என்ன செய்ய வேண்டும்? அவர்களை ஒரு நல்ல ஆக்டிவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அவர்கள் செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும். அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய டல்னஸ் என்ன செய்யணும்? நீக்கணும்.
அவர்கள் விடாமுயற்சியாக கர்த்தருக்காக செயலாற்றுவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு தேவையான போதனைகளை கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த புதிதாய் பிறந்த ஞானஸ்நானம் எடுத்த ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையில டல்னஸ் இருக்கும், இன்ஆக்டிவா இருப்பாங்க, செயல்படாதவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில நீங்க கடினமான ஆகாரத்தை என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இன்னும் மாம்சீக பிரகாரமான காரியங்கள் இருக்கும், அவர்கள் பலவீனராக இருப்பார்கள். அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியாது. அப்ப பார்த்து உயர்ந்த நீதிக்குரிய உபதேசமாகிய சியோனை பற்றி பேசினா ஏதாவது புரியுமா? அவங்களுக்கு புரியாது. அதை போதித்தா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க? ரொம்ப ஸ்லோவா லேர்ன் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்களால அந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த சத்தியங்களை போதித்தாலும் அதை கேட்கக்கூடிய அளவிற்கு உள்ள வளர்ச்சியை அவர்கள் வந்து எட்டவில்லை. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில புதிய மனிதனாக மாறின வளர்ச்சியை வந்தெட்டாதவர்களுக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த நீதியை குறித்த சியோனை குறித்த உபதேசங்களை போதித்தார் அவங்க கிறிஸ்துவை விட்டே போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதனால இங்க பேதுரு எழுதுறாரு, அங்க பவுல் எழுதுறாரு, சிலரு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல இருக்கும் போது அவர்களுக்கு பலமான ஆகாரம் கொடுக்க கூடாது. என்னதான் கொடுக்கணும்? பாலை போல உட்கொள்ளக்கூடிய லகுவான ஆகாரத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை நாம் எதனோடு ஒப்பிடலாம் என்றால், எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினார்களே, கானான் வரைக்கும் பிரயாணம் பண்ணி வெற்றிகரமாக கானானை வந்து எட்டினவர்கள் ஒரு சிலர் தான். மற்றவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலேயே என்ன செய்தார்கள்? மடிந்து போனார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்ப நீ எது நன்மை எது தீமை டிஸ்டிங்விஷ் பண்ணு, அதற்கு ஏதுவான போதகத்தை பண்றேன் அப்படின்னு சொன்னா புதிதாய் பிறந்த குழந்தைகளை போன்று இருக்கிற விசுவாசிகளுக்கு அது புரியாது. நல்ல நடத்தைக்குரிய பயிற்சியில் ஈடுபடு என்று சொல்லி அதற்கு ஏதுவான போதகத்தை கொடுத்தால் அதற்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. டு என்கேஜ் இன் மாரல் எக்ஸசைஸ், ஒரு நல்ல மாரல் எக்ஸசைஸ் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதற்கு ஏதுவான போதகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி போதகம் பண்ணா அந்த விசுவாசிக்கு அது என்னவென்று விளங்காது. ஏனென்றால் அந்த விசுவாசிக்கு ஆவிகளை பகுத்தறியக்கூடிய அளவுக்கு உள்ள வளர்ச்சி இன்னும் உண்டாகவில்லை, புதிய மனிதன் ஆகவில்லை, இன்னும் பழைய மனிதனை முழுமையாக களைந்து போடவில்லை. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, டெவலப்மெண்ட் ஆஃப் மென்டல் ஹேபிட்ஸ், மனதை சார்ந்த பழக்க வழக்கங்கள், அதிலே வளர்ச்சி. எப்படி? மனதை சார்ந்த பழக்க வழக்கங்கள், அதிலே வளர்ச்சி. அதை குறித்த போதகம், கடினமான ஆகாரம், அதை குறித்து பிரசங்கம் பண்ணினால் அந்த விசுவாசிக்கு எதுவும் தெரியாது. ஆனால் புதிய மனிதனாக மாறினவர்கள், பழைய மனிதனை களைந்து போட்டவர்கள், அதற்கேற்ற மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலை அடைகிறவர்களாக இருக்கிறவர்களுக்கு அதை பற்றி போதித்தா அவங்க சொல்லுவாங்க, ஆமா ஆமா நாங்க இன்னும் எங்க மனதிலே மென்டல் ஹேபிட்ஸ்ல சரியான ஒரு வளர்ச்சியை அடைய வேண்டும், டெவலப்மெண்ட் உண்டாக வேண்டும் என்று சொல்வார்கள். சமீபத்துல ஒரு ஊழியக்காரர் இங்கே வந்தபோது அவர் சொன்னார், நான் சிந்திக்காத காரியங்கள் எல்லாம் என் மனதிலே மோதி அடித்துக் கொண்டே இருந்தது, ஏன் அப்படி வருகிறது என்று புரியாமல், கர்த்தாவே இந்த சிந்தனைகளை எல்லாம் உன் கையிலே ஒப்புவிக்கிறேன் என்று அர்ப்பணித்தேன் என்று சொன்னார். அப்ப அவரு புதிதாக பிறந்த புதிய மனிதன் ஆகிவிட்டார். ஆகவே அவருடைய மனதை ஆட்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை அவர் பயிற்சி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் மென்டல் ஹேபிட்ஸ் என்று சொல்வார்கள். மனதை சார்ந்த பழக்கங்கள், அதிலே வளர்ச்சி அடைதல். கர்த்தாவே நான் இப்படியெல்லாம் யோசிக்கலையே, ஆனா இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கே. அப்ப அதுல ஒரு டெவலப்மெண்ட் உண்டாகுது. தேவையில்லாததை அகற்றுவது, தேவையில்லாத சிந்தனைகளை யோசிக்காமல் பயிற்சி எடுப்பது.
தெய்வ பிள்ளையே, இப்படியாக ஆன்மீக வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவான உபதேசங்கள், அதை என்ன செய்யக்கூடாது? புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல இருக்கிறவர்களிடத்துல என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஆவிகளை பகுத்தறியக்கூடிய அளவுக்கு உண்டான வளர்ச்சி இல்லை. தெய்வ பிள்ளையே, ஆனா இதெல்லாம் தான் பலமான ஆகாரம். அதனாலதான் ஒரு இடத்துல வசனம் இருக்கு, உங்கள் மனம் புதிதாக்கப்படுகிறதுனாலே மறுரூபம் அடையுங்கள். அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாக்கப்படுகிறதுனாலே மறுரூபம் அடையுங்கள். கர்த்தாவே, என் மனது ஏன் இப்படி எல்லாம் யோசிக்குது? இது நான் விரும்பாத காரியம் அல்லவா? அப்ப அந்த மென்டல் ஹேபிட்ஸ்ல எல்லாம் என்ன உண்டாக வேண்டும்? மனதை சார்ந்த பழக்கங்களிலெல்லாம் ஒரு வளர்ச்சி உண்டாக வேண்டும். அப்ப இந்த மாதிரி பலமான ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய ரோல் தான் கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்திலே காணப்படுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை தான் நாம் எபிரேயர் 4:14 எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். இப்ப பேதுரு என்ன சொல்றாரு? இந்த மாதிரியெல்லாம் பலமான ஆகாரத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வதற்கு முன்பு புதிதாக பிறந்த குழந்தைகளை போல காணப்படுகிற விசுவாசிகளே, முதலாவது நீங்க என்ன செய்யணும்? புதிய மனிதனாக வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது எபிரேய நிருபக்காரர் அங்க எழுதுறாரு, இன்னும் நான் உங்களுக்கு அஸ்திபாரமான காரியங்களையே போதித்து கொண்டிருக்க நான் விரும்பல, பூரணமடையும்படியாக கடந்து செல்வோம் என்று எழுதுகிறார். வாசிங்க அந்த வசனங்களை. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போகும். அப்ப பூரணராகும்படி கடந்து போகுதல் என்று சொல்வது அதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, பெர்ஃபெக்ஷன். பூரணராகும்படி கடந்து செல்வோம். அதற்கு தேவையானது என்ன? புதிய மனிதனுக்கு பலமான ஆகாரம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்தினால் உண்டாகக்கூடிய முக்கியமான ஊழியமாக அமைந்திருக்கும். அதிலே கொடுக்கப்படுவது என்ன? உயர்வான வளர்ச்சிக்கு ஏதுவான வெளிப்பாடுகள் உண்டாகியிருக்கும். அல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை நிறைவேற்றுவதுதான் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவ ஊழியம். அந்த ஊழியம் செய்வதற்கு தான் தேவன் அப்போஸ்தலர்களை அபிஷேகித்து அப்போஸ்தல ஊழியம் செய்யும்படியாக சபையிலே ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஊழியம் மனுஷராலே ஏற்படுத்தப்பட்டதல்ல, தேவனாலே ஏற்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம மூல வசனத்திற்கு போவோம். பலமான ஆகாரம் அல்ல. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், முழுக்கு ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், ஆனால் எப்படி இருக்கிறாங்க? கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யணும்? புதிய மனிதன் ஆகணும். புதிய மனிதன் ஆனாதான் அவங்களுக்கு கடினமான ஆகாரம் கொடுத்து பூரணமடைய செய்ய முடியும். சரி, இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். நீங்க கேட்கலாம், பாஸ்டர், சரி முழுக்கு ஞான ஸ்நானம் எடுத்த விசுவாசி பேதுரு எழுதுறது மாதிரி எவ்விதமான அனுபவங்களிலெல்லாம் வளர்ச்சி அடைந்து புதிய மனிதன் ஆகணும், சபையின் ஐக்கியத்தில் அவர்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கான சில வசனங்களை நாம் வேதத்திலே படிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானார். ஹல்லேலூயா. அப்படின்னா யார்? இந்த விசுவாசிகள் எல்லாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்கள். ஹல்லேலூயா. எப்ப ருசித்து பார்த்தாங்க? சுவிசேஷத்தை கேட்டாங்களே,
இயேசுநாதர் மேல நம்பிக்கை வைங்க, இயேசுநாதர் மேல விசுவாசம் வைங்க. அவருடைய இரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி என்ன செய்யும்? சுத்தமாக்கும். அந்த சுவிசேஷத்தை கேட்டப்ப இயேசுநாதர் மேல நம்பிக்கை வச்சாங்க. நம்பிக்கை வச்சப்ப யாராலும் விடுவிக்க முடியாத பாவ கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் பிசாசின் வல்லமைகளிலிருந்தும் தேவன் விடுதலை ஆக்கினாரே. இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கினாரே. ஆத்மாவை மீட்டு ரட்சித்தாரே. பாவ மன்னிப்பு கொடுத்தாரே. அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்கிற வசனத்தின்படி ஆத்மாவிலே ஒரு சுத்திகரிப்பை நல்கினாரே. அதை அனுபவித்த ஆத்மா என்ன சொல்லும்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தேன், அவர் மேல் நம்பிக்கை வைத்த நான் பாக்கியவான் என்றல்லவா சாட்சி சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, எப்பொழுது அந்த ஆத்மா கர்த்தருடைய ஈவை ருசி பார்த்தது, அடுத்தது பாவ சரீரத்தை என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். இனி நான் வாழ்வது பாவத்தில் அல்ல, பாவத்திற்கு மரித்தாயிற்று. எதற்கு மரித்தாயிற்று? பாவத்திற்கு மரித்தாயிற்று என்கிற அனுபவத்தை அடையும்படியாக முழுக்க ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட போது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை தேவனோடு உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்தது? ருசித்து பார்த்தது. அதான் இந்த பேதுரு எழுதுகிறார், இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் என்ன செய்யுங்க? இனி நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைகளாகவே இருக்காதீங்க. இனி நீங்க பலவீனராய் இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையில இனி எந்த தவறான நோக்கமும் இருக்கக்கூடாது. தவறான நோக்கம் இருந்ததுன்னா இனி நீங்க திருவசனமாகிய ஞான பால களங்கம் இல்லாம கொடுத்தாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? குடிக்க மாட்டீங்க. புரிஞ்சுதா சத்தியம்? அதனால 2ஆம் வசனத்துல சொல்றாரு, சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் என்ன செய்யுங்க? ஒழித்து விடுங்கள். ஏன்னா அது எல்லாவற்றிலையும், அந்த தவறான குணங்களில் எல்லாவற்றிலையும் என்ன இருக்குன்னா, அந்த குணங்கள் தவறான நோக்கமுடையதாக ஆத்மாவை செயல்பட வைக்கும். எதை மட்டும் செய்ய விடாதுன்னா, களங்கம் இல்லாத ஞான பாலாகிய திருவசனத்தை மட்டும் என்ன செய்ய விடாது? உட்கொள்ள விடாது. நீங்க நல்லா யோசித்து பார்க்க, சில ஆத்மாக்கள் நன்றாக பாடி துதித்து ஆராதித்துக் கொண்டிருந்திருப்பார்கள், நன்றாக வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஒரு வாரம் கூட சர்ச்சுக்கு போகாம இருக்க முடியாது அந்த ஆத்மாவுக்கு. ஒரு வாரம் கூட தேவனுடைய வார்த்தைகளை தவிர்த்து விட்டு ஜீவிக்க முடியாது அந்த ஆத்மாவுக்கு. அப்படிப்பட்ட எத்தனை ஆத்மாக்கள் பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஏன்? பிசாசானவன் அவர்களுடைய நோக்கங்களை மாற்றிவிட்டான். அவருடைய நோக்கங்களை மாற்றிவிட்டான். அது அந்த ஆத்மாவுக்கு பகுத்தறிய தெரியல. அதுக்கு பிறகு நம்ம என்னன்னா, திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால கொடுத்தாலும் அந்த ஆத்மாவுக்கு நோக்கம் வேறையாக மாறிவிட்டதுனால இனி அதற்கு ஆன்மீக வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கு தேவையான இந்த திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால் வேண்டாம். புரியுதா? அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் மிகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்றேன், மாம்சீக பிரகாரமான காரியங்களை என்ன செய்யுங்க? அகற்றி விடுங்கள். இப்ப நீங்க வாசிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் பாருங்க, எப்படிப்பட்டவர்கள் ஆயிட்டீங்க, எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கீங்க? குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. சரி, இப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில ஒரு இழுப்பு இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு இழுப்பு இருக்கும். மனந்திரும்பினவங்க தான், ஞானஸ்நானம் பெற்றவங்க தான், ஆனா ஒரு இழுப்பு இருக்கும். என்ன இழுப்பு தெரியுமா? அக்கிரமக்காரருடைய ஒரு இழுப்பு இருக்கும். என்ன இழுப்பு இருக்கும்? அக்கிரமக்காரருடைய ஒரு இழுப்பு இருக்கும். அந்த இழுப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிற ஜனங்கள், ஆத்துமாக்கள், இன்னும் மாம்சத்திற்குரிய காரியங்கள் இருக்கிறது என்பதை அறிந்து இன்னும் பலவீனம் உள்ளவர்களாக இருப்பதை உணர்ந்து என்ன செய்யணும்னா,
தேவனே, உம்மை குறித்து அறிகிற அறிவிலே வளரும்படியாகும், உம்முடைய கிருபையிலே பெருகும்படியாகும் என் வாழ்வை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய கருத்திலே ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த இழுப்பை குறித்து தான் பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் நல்லா பாருங்க, எப்படி அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி, பார்த்தீங்களா, விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் என்ன செய்யுங்க, வளருங்க. அப்ப ஒரு இழுப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆத்மாக்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு இழுப்பு இருந்துகிட்டே இருக்கும். பாவ உலகத்திலிருந்து ஒரு இழுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதை உணர்ந்து அவைகளெல்லாம் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய விடாதபடி தடுக்கிறது என்பதை அந்த ஆத்மா உணரல. அந்த இழுப்புக்கு ஒப்பு கொடுத்து அதுக்கு பிறகு சுத்தமான களங்கமில்லாத ஞானப்பாலை கேட்கறதுக்கோ உட்கொள்றதுக்கோ வாஞ்சை இல்லாம போயிடும். அதனாலதான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், வாஞ்சையா இருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருங்க? வாஞ்சையா இருங்க. அதனால உங்க நோக்கத்தை சரிப்படுத்துங்கன்னு எழுதுறாரு. துர்குணம் இருக்கா, அது நோக்கத்தை மாற்றி போடும். சகலவித கபடம் இருக்கா, நோக்கத்தை தவறான நோக்கமாக்கி விடும். வஞ்சகம் இருக்கிறதா, தவறான நோக்கமுடையவர்களாக வாழ வைக்கும். பொறாமை இருக்கா, தவறான நோக்கமுடையவர்களாக வாழ வைத்து விடும். ஒரு மனிதனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, ஆனா அந்த விருப்பம் அந்த மனிதனுக்கு நிறைவேற வேண்டிய காரியம் அல்ல, அது இன்னொரு மனிதனுக்கு நிறைவேற வேண்டிய காரியம். அப்படி இன்னொரு மனிதனுக்கு அது நிறைவேறும் போது முதல் மனிதனுக்கு என்ன உண்டாகுது? பொறாமை உண்டாகுது. எனக்கு கிடைக்க வேண்டியது இல்லை, அது எப்படி அவனுக்கு கிடைக்க போச்சு? அப்ப என்ன உண்டாகுது? பொறாமை உண்டாகுது. பொறாமை உண்டாகும் போது தெய்வ பிள்ளையே, அதுக்கு பிறகு ஒரு கசப்பு உண்டாகும். அப்புறம் என்ன உண்டாகாது? சகோதர ஸ்நேகம் இருக்காது. ஆபேல் காயினை எடுத்து பாருங்க, தேவன் யாருடைய காணிக்கை அங்கீகரித்தார்? ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார். ஏன்னா அவர் நிறைவானதை எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கரெக்டா கொடுத்தாரு. ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. ஆனா அதை பார்க்க யாருக்கு பொறாமை வந்தது? காயினுக்கு பொறாமை வந்தது. அங்க சகோதர ஸ்நேகம் இருந்ததா? இல்லை. சரி, பரவாயில்ல, என் சகோதரன் தான் தேவனாலே கனப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கிற எண்ணம் உண்டாச்சா? உண்டாகல. ஏன் உண்டாகல? ஏன்னா அவங்களுக்குள்ள என்னதான் செயல்பட்டதுன்னா, காயினுக்குள்ளாக என்னதான் செயல்பட்டதுன்னா மாம்சீகம் செயல்பட்டது. ஒரு பலவீனம் உள்ள மனுஷனாக காணப்பட்டான். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மாம்சீக பிரகாரமாக இருந்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமுடையவர்களாக வாழ முடியாது. அதைத்தான் நீங்க பாபேல் கோபுரத்திலிருந்தே படிக்கலாம். ஆதியாகமத்துல பாபேல் கோபுரத்திலிருந்து வெளிப்படுத்தல மகா பாபிலோன் வரைக்கும் படிக்கும் போது மனுஷர்கள் தங்கள் மானசீகத்துல ஐக்கியப்படணும், ஒற்றுமை உண்டாகணும் சொல்லி எவ்வளவோ பிரயாசப்பட்டோம். அதெல்லாம் தோல்வியில தான் முடிந்தது, விழுகையிலே தான் முடிந்தது. ஆனா என்னைக்கு நீங்க ஆவிக்குரியவர்களாக மாறி ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து ஐக்கியப்படுகிறீர்களோ, அங்க உங்கள் ஐக்கியம், ஒற்றுமை, சபையின் ஐக்கியம் ஆசீர்வாதமானதாக, மேன்மைக்குரியதாக, உறுதியானதாக, நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் நீங்கள் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் மாயமற்ற, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து,
ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியா உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியா சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். எப்படி சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள் என்று சொல்லுங்க. அப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்பின்படி சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து பாவ மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி முழுக்க ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகளாக இருக்கிறீர்கள் என்றால், புதிதாக பிறந்த குழந்தைகளை போல இருக்கிறீங்கன்னா, நல்ல ஒரு சபையின் ஐக்கியத்துல இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு சூழ்நிலை வருது. எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா, பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையிலே அடைத்து விட்டார்கள். எப்படி? பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையிலே அடைத்து விட்டார்கள். சரி, ஒரு சகோதரனை சிறைச்சாலையிலே கொண்டு போய் அடைத்து விட்டார்கள் என்று சொல்லி மற்ற சகோதர சகோதரிகள் சபையின் ஐக்கியத்துல இருந்தவங்கெல்லாம் பேதுரு எப்படி போனா என்ன அப்படின்னு சொல்லி சும்மா இருந்தாங்களா? பேதுருவை கைவிட்டார்களா? இல்ல, அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கிறவர்களா இருந்தார்கள். அல்லேலூயா. அதல்லவா மாயமற்ற சகோதர சிநேகம். பிரைஸ் தி லார்ட். அதை தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். யாருடைய வாழ்க்கையிலே? புதிதாக பிறந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்பினவங்கல்ல, முழு ஞானஸ்நானம் எடுத்தவங்கல்ல, இனி ஒரு சகோதரத்துவ ஐக்கியத்துல சபையின் ஐக்கியத்துல தேவன் ஒரு தெய்வீக ஒற்றுமையை எதிர்பார்க்கும் போது, அதுல ஒரு சகோதரன் துன்பப்படும் போது நீங்க லேசா அவங்களை கைவிட்டுலாமா? கைவிடக்கூடாது. மாயமற்ற சகோதர சிநேகம் உடையவர்களாக இனி அதுல உங்களுக்கு என்ன கிரியை செய்யக்கூடாது? மாம்சீகம் கிரியை செய்யக்கூடாது. என்ன கிரியை செய்யக்கூடாது? மாம்சீகம் கிரியை செய்யக்கூடாது. மாம்சீகம் கிரியை செய்தா தவறான நோக்கம் இருக்கும், தவறான ஐக்கியமும் இருக்காது. அதுக்கு பிறகு களங்கம் இல்லாத ஞானப்பால உட்கொள்ளக்கூடிய விருப்பமும் வாஞ்சையும் இருக்காது. அப்ப தெய்வ பிள்ளையே, அன்பு என்று சொல்லும் போது அது இரண்டு விதமான அன்பு இருக்கிறது. ஒன்று என்னவென்றால் சகோதர சிநேகம். என்ன சிநேகம்? சகோதர சிநேகம். அதை பிலடெல்பியா என்று சொல்வார்கள். இன்னொரு அன்பு இருக்கிறது, அது என்ன? அகாப்பே. அகாப்பே என்றால் கிறிஸ்து எப்படி நமக்காக பலியாக மாண்டாரோ அதை போல கர்த்தருக்காக ஜீவனையே கொடுக்கக்கூடிய அன்புதான் அகாப்பே அன்பு. அல்லேலூயா. இந்த இரண்டு விதமான அன்பையும் தேவன் சபையாருடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. அதனாலதான் கெத்சமனே தோட்டத்திலே வியாகுலப்பட்டு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது நம்முடைய சீஷர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லக்கூடியவராக இருந்தார். என்ன செய்யாதீங்க? நித்திரை பண்ணாமல் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, முழு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், திருவசனமாகி ஞான பாலை உட்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. மாம்சீகத்துல ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? அன்பு கூற முடியாது. தேவ அன்பினால நிரப்பப்படணும். அல்லேலூயா. அதைதான் ரோமர் 5:5 வாசிக்கணும். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது என்று படிக்கிறோம். அல்லேலூயா. 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 21 வசனங்களை வீட்டுல போய் படித்து பாருங்கள். நாம் உண்மையாகவே கர்த்தருடைய அன்பினாலே மறுபடியும் பிறந்தோம் என்றால் அதற்கு அடையாளமாக என்ன காணப்படும்? சகோதர சிநேகம் உண்டாயிருக்கும். அதற்கு பிறகு என்ன இருக்காதுன்னா, சுயநலமான விருப்பங்கள் இருக்காது. கீழ்ப்படுகிற பிள்ளைகளை போல காணப்படுவோம். வாசிக்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 15 வசனங்களை வாசியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 15 வசனங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் எப்படி? கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும்
பரிசுத்தராயிருங்கள். ஒரு எதிரியா சொல்லுவோமா? அப்படின்னா ஏன் இந்த தேவ அன்பினாலே நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னா, முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஏன் பரிசுத்தாவின் அன்பினாலே நிரப்பப்பட வேண்டும் என்றால், இயற்கையாகவே எல்லாருமே சுயநலம் உள்ளவர்கள். எப்படி? மாம்சிக பிரகாரமான எல்லா மனிதர்களும் இயற்கையாகவே எப்படிப்பட்டவர்கள் தான்? சுயநலம் உள்ளவர்கள் தான். அப்ப சுயநலம் உள்ள மனித தன்மை, மாம்சிக பிரகாரமான மனித தன்மை மாற வேண்டும். அதற்கு தேவன் தான் அற்புதம் செய்ய வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதற்கு தேவன் செய்கிற அற்புதம் தான் பரிசுத்த ஆவியானவருடைய தேவ அன்பை நம்முடைய உள்ளத்திலே ஊற்றுகிற அற்புதம். பிரைஸ் தி லார்ட். அந்த அற்புதம் நடந்து விட்டார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு சபையின் ஐக்கியத்துல ஒரு சகோதரன் ஒரு சிறிய தவறு செய்யும் போது மற்ற சகோதரனால் அதை எளிதாக மன்னிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அதற்கு மேலாக நோக்கி பார்த்து அந்த சகோதரனை நேசிக்க முடியும். ஏன்? உங்களுடைய தப்பிதங்களை கிறிஸ்து மன்னித்தது போல நீங்களும் மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்க முடியும். கிறிஸ்து உங்களுக்கு இரக்கமாய் இருந்தது போல நீங்களும் மற்றவர்களுக்கு இரக்கமுள்ளவர்களாய் இருக்க முடியும். அதற்கு பிறகு என்ன உண்டாகுதுன்னா, அந்த சுயநலத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் மறைந்துவிடும். கீழ்ப்படுகிற பிள்ளைகளை போல மாறி விடுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரியான சகோதர சிநேகம் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இதற்கு ஏற்ற போதனைகள் உண்டாயிருக்க வேண்டும். சபையாரே கூடி வரும்போது, ஐக்கியப்படும் போது உங்களுக்குள்ளே மாயமற்ற சகோதர சிநேகம் உண்டாயிருக்க வேண்டும். இது முதல் பாயிண்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சுயநலமான தவறான நோக்கங்கள் நீங்குவதற்கு ஏதுவான மாம்சீக பிரகாரமான குணங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பதற்கு ஒரு செயற்கையான அன்பை எப்படியாவது காட்ட முடியுமான்னு முயற்சி பண்ணுவதையெல்லாம் நம்ம இந்த உலகத்துல பார்க்கிறோம். அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், சீப்பான ஆர்டிபிஷியல் ப்ராடக்ட் வச்சு ஒரு அன்பை உருவாக்குவதற்கு ஏதுவான காரியமாக தான் நம்ம நிறைய காரியங்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் எப்படி ஜீவிப்பார்கள் தெரியுமா? சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல படிக்கிறோம். அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். பார்த்தீங்களா? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், சீப்பான ஆர்டிபிஷியல் ப்ராடக்ட் கொண்டு அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள். இது உண்மையான சகோதர சிநேகம் அல்ல. எப்படி இருக்கான் அவனுடைய வார்த்தைகள், சொற்கள் எப்படி இருக்கான்? வெண்ணையை போல இருக்கான். அது எப்படி இருக்கான்? மெதுவானதா இருக்கான். ஆனா இருதயம் எப்படி இருக்கான்? யுத்தம் செய்யணும்னு இருக்கான். வார்த்தைகள் எப்படி இருக்கு? எண்ணெயிலும் மிருதுவானவைகள். ஆனா அவைகளெல்லாம் எப்படி இருக்கான்? உருவின பட்டயத்தை போல இருக்கான். இதுதான் சீப்பான ஆர்டிபிஷியல் ப்ராடக்ட் கொண்டு வெளியில அன்பு காட்டுறது போல பேசுறது. ஆனா உள்ள எப்படி இருக்காது? உண்மையான அன்போடு இருக்காது. இந்த நிலையை தான் தேவன் மாற்றி என்ன செய்கிறார்? இந்த சுயநலம், மாம்சிக பிரகாரமான சுயநலம், இந்த மாம்சிக பிரகாரமான காரியங்களில அன்பை உருவாக்கும்படியாக, ஒற்றுமையை உருவாக்கும்படியாக எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை எல்லாம் மாற்றி ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாகிய தேவ அன்பை உள்ளத்திலே கொடுத்து மாயமற்ற சகோதர சிநேகம் உண்டாயிருக்கும்படியாக செய்கிறார். அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம், பண்புரு ஞானம் பரமனே இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இப்படிப்பட்ட தேவ அன்பாகிய பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு அதற்கேதுவாக வழிநடத்தப்பட்டு சபையின் ஐக்கியத்திலே காணப்படும் போது நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பாராட்டுகிற அன்பு எப்படிப்பட்டதாய் இருக்கும்? தூய இருதயத்தோடு கூட பாராட்டுகிற அன்பாய் இருக்கும். அல்லேலூயா. உங்க நோக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு விசுவாசிட்டே என்ன வாங்கலான்னு இருக்காது, அந்த விசுவாசிக்கு என்ன கொடுக்கலான்னு இருக்கும். அல்லேலூயா. விசுவாசி கஷ்டப்படுறாங்க, அந்த விசுவாசிக்கிட்ட இருந்து இன்னும் என்ன வாங்கலான்னு இல்லை, அந்த விசுவாசிக்கு என்ன கொடுக்கலாம் என்று தேவ சித்தத்தின்படி செயலாக்குகிற தேவ அன்பாக காணப்படும். உங்க வாழ்க்கையில என்னைக்குமே சக்சஸ் சைக்காலஜி மட்டும் இருக்காது. என்ன சைக்காலஜி? சக்சஸ் சைக்காலஜி. அப்படி ஒரு சைக்காலஜி என்னைக்குமே நான் வெற்றி தான் பெறுவேன், அதற்கு ஏதுவாக மேனிப்புலேட் பண்ணுவது அதல்ல உண்மையான சகோதர சிநேகம். சகோதர சிநேகம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் தூய இருதயத்தோடு செயலாற்றுகிற அன்பாக இருக்கும். அதற்கு ஏதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே என்ன தேவை என்பதை அறிந்து எப்பொழுதும் வாங்குகிறவர்களாக மாத்திரமல்ல கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் ஸ்பிரிச்சுவல் லவ். அதுதான் நடிப்பில்லாத உண்மையான தேவ அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு உண்டாய் இருக்கும் போது அது எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? ஊக்கமான அன்பாய் இருக்கும். எப்படி இருக்கும்? ஊக்கமான அன்பாய் இருக்கும். பொதுவாக நீங்க இந்த அத்லெட்டிக் டீம்ல இருக்கிற ஒரு நபரை கேளுங்களேன், அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல ஊக்கமாக பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். எப்படி? ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல என்ன செய்வாங்க? ஊக்கமாக பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அதுபோல தெய்வ பிள்ளையே நீங்களும் என்ன செய்வீர்கள் என்றால் தேவனுடைய நல்ல குணாதிசயங்களே உங்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்றும்படியாக ஊக்கமாக அன்பு புரிகிறவர்களாக பயிற்சி எடுத்துக்கொள்கிறவர்களாகவே இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இதற்கெல்லாம் ரெண்டு காரியங்கள் உதவிகரமாக இருக்கும். அது என்னவென்றால், ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்று தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசித்து பாருங்க, ஒரு குடும்பத்துல புருஷன் மனைவி இருக்கிறாங்க, குழந்தை பிறக்கணும்னா அந்த குடும்பத்துல புருஷனும் மனைவியும் பேரண்டா இருந்தாதான் என்ன பிறக்கும்? குழந்தை பிறக்கும். அது மாதிரி நீ மறுபடி பிறக்க வேண்டுமானால் உனக்கு இரண்டு காரியங்கள் அவசியம் பேரண்டாக. ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்று தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசியுங்கள் யோவான் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசியுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள் வாசியுங்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மறுபடி பிறப்பது. இன்னொரு வசனத்தை வாசியுங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தையினாலே பிறப்பிக்கப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தையினாலே பிறப்பிக்கப்படுகிறோம். வாசியுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மறுபடி பிறத்தல், கிறிஸ்துவுக்குள்ளாக பிறத்தல் என்பது ஜலத்தினாலும் ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் நடக்கிறது. தேவனுடைய ஆவியானவராலும் நடக்கிறது, தேவனுடைய வார்த்தையினாலும் நடக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் முழுக்க ஞான ஸ்நானம் எடுத்துக் கொள்கிறீர்கள். சரி, இப்படி மறுபடி பிறக்கும் போது என்ன உண்டாயிரும் தெரியுமா? மாம்சிக பிரகாரமான குணங்கள் எல்லாம் மாறிடும், புதிய குணங்கள் உண்டாகிவிடும். வாசிங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டிற்கு தப்பி
திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. புதிய குணங்கள் உண்டாகிவிடுகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு நம்பிக்கை வந்துருது. அது என்னன்னா புதிய ஜீவன் உள்ள நம்பிக்கை வந்து விடுகிறது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை வந்து விடுகிறது. வாசியுங்கள் 1 பேதுரு 1:3 வாசியுங்கள். புதிய ஜீவன் உள்ள நம்பிக்கையும் கொடுக்கிறது. அப்ப நமக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டாகி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப தெய்வங்களே, நீங்கள் இப்படியாக மறுபடி பிறந்து புதிய குணங்களை பெற்று சரியான நோக்கமுடையவர்களாக காணப்படும் போது நாளுக்கு நாள் அறிந்து கொள்வீர்கள். தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ளக்கூடிய பசி வந்து அதிகமாயிட்டே இருப்பதை அறிந்து கொள்வீர்கள். பாஸ்டர், இன்னைக்கு என்ன முக்கியமா சொல்லி அனுப்புறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னன்னா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்குரிய பசி உங்க வாழ்க்கையில நாளுக்கு நாள் குறைந்திருக்கிறதா, கூடிக்கொண்டே இருக்கிறதா? அதை நீங்க என்ன செய்யணும்? சுய பரிசோதனை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதை சுய பரிசோதனை செய்யும் போது ஒருவேளை தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஏதுவான பசி குறைந்திருக்குமே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே மாம்சீக பிரகாரமான குணங்கள், தவறான நோக்கங்களை உடையதாக காணப்பட செய்திருக்கிறது என்பதை நீங்கள் பகுத்தறிந்து பரிசுத்த ஆவியானவருடைய தேவ அன்பினாலே நிரப்பப்படும்படியாக ஒப்பு கொடுத்து இனி எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஐக்கியம், ஒற்றுமை, சகோதர சிநேகம், குணங்கள் அனைத்துமே மாம்சிக பிரகாரமானதாக அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக அமைந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் அங்க 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:24 மாம்சம் எல்லாம் எப்படிப்பட்டது? புல்லை போலவும், மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, ஆனால் எது எப்பொழுதுமே நிலை நிற்கும்? கர்த்தருடைய வசனம் என்றைக்கும் நிலை நிற்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமும் அல்லேலூயா. அப்ப நீங்க மாம்சீக பிரகாரமாக என்னதான் ஐக்கியத்தை ஏற்படுத்தினாலும் அதெல்லாம் அந்த புல்லுல இருக்கிற பூவை போலதான், அப்படியே அழகா பூத்து இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில சாயங்காலம் என்ன ஆயிரும்? வாடி போய். அதுதான் மாம்சீக பிரகாரமான காரியங்களினாலே உண்டாக்குகிற சகல விதமான காரியங்களும் அது நிலை நிற்காததாக இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டு மாயமற்ற சகோதர சிநேகத்தோடு காணப்பட்டு தேவன் விரும்புகிற குணத்திற்கே இடம் கொடுத்து எப்பொழுதுமே தவறான நோக்கமாகிய சுயநலமான காரியங்களுக்காகவே வாழ்கிறவர்களாக இராமல் தேவனுடைய கரத்திலே உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்து, கர்த்தாவே எப்பொழுதும் என்னுடைய பசி மாறவே இல்லை, எதன் மீது? உங்களுடைய வார்த்தைகள் மீது இன்னும் வளர்ச்சி அடைய விரும்புகிறேன், புதிய மனிதனாக விரும்புகிறேன் என்று சொல்லி ஜீவிக்கும் போது நிச்சயமாகவே நீங்கள் சபைக்கு வர்றது ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ ஜனங்களோடு ஐக்கியப்படுவது ஆசீர்வாதமானதாக இருக்கும். நீங்கள் கர்த்தருக்கு இடம் கொடுத்து ஜீவிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் சரியான காரியங்களாக செய்து நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாம் ஒரே பிறவி எடுத்தவர்கள். அல்லேலூயா. அதை மறந்து விடக்கூடாது. ஆவிக்குரிய ஒரே பிறவி எடுத்தவர்கள். எதன் மூலமாக? வேத வசனத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர்கள். இரண்டாவதாக நமக்குள்ளாக கிரியை செய்கிற அன்பு, ஒரே அன்பு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட அன்பு? சகோதர சிநேகம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அகாப்பே அன்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? அது நாம் எல்லாரும் ஒரே ஆகாரத்தை உட்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஆகாரத்தை உட்கொள்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நாம் ஒரே அப்பத்தை உட்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. வாசியுங்கள். மத்தேயு 4:4 வாசியுங்கள். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாயும் இருக்கிற தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானதாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஒரே ஆகாரத்தை உட்கொள்கிறோம், ஒரே விதமான அன்பை உடையவர்களாக இருக்கிறோம், ஒரே பிறவியை எடுத்தவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவ சபையின் ஐக்கியத்திலே காணப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பசி மட்டும் குறையக்கூடாது. எதன் மீது? தேவனுடைய வார்த்தைகள் மீது உள்ள பசி குறையக்கூடாது. குறையாம இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறி, மாம்சீக பிரகாரமான குணங்கள் எல்லாம் மாறி, ஒரு நாள் புதிய மனிதனாக மாறி இருப்பீர்கள். பழையவைகளெல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாயிற்று என்று சொல்வீர்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியையாய் இருக்கிறது. அப்புறம் நீங்க செய்கிறதெல்லாம் நற்கிரியைகள் மாத்திரம் செய்வீர்கள். அல்லேலூயா. இதை குறித்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். ஆனால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து உணர்வில்லாதவர்களாகவும் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்கள். அந்தபடி முன்னேற நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்படிதான் கிறிஸ்துவுக்குள் புதிதாக பிறந்திருக்கிற குழந்தைகளாக காணப்படுகிற விசுவாசிகள், முழு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட விசுவாசிகள் அடுத்தது திருவசனத்தின் மேல் வாஞ்சையாக இருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு மாம்சீக பிரகாரமான பலவீனங்கள் எல்லாம் நீங்களாக்கப்பட்டு மெய்யான தேவனுடைய நீதியிலும் பரிசுத்தத்திலும் வளர்ந்து தேவ சாயலை அடைந்த புதிய மனிதனாக மாறி இருக்க வேண்டும். அப்படி புதிதான மனிதனானவர்கள் யாராவது வந்து என்கிட்ட, பாஸ்டர் இதுக்கு மேல நாங்க என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் நான் அவர்களுக்கு சொல்லுவேன், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்க கடினமான ஆதாரம். எதை குறித்த உபதேசம்? சியோனை குறித்த உபதேசம். அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும், அது உங்களுக்கு எளிதா விளங்கும், அது உங்களுக்கு கடினமா இருக்காது, அது உயர்ந்த தேவ நீதியா இருக்கிறது. அதை படிப்பிக்கும் போது உங்க மனம் என்ன செய்யும்? மறுரூபம் அடையும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிராக்டிஸ், மென்டல் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும், மனதை சார்ந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா தெய்வீக வளர்ச்சி அடைந்ததாக இருக்கும், பெர்ஃபெக்ஷன் அட்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கும், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அடைவதற்கு ஏதுவாக இருக்கும், டெவலப்மெண்ட் ஆஃப் மென்டல் ஹேபிட்ஸ் உண்டாகி இருக்கும். எது தீமை எது நல்லதுன்னு பகுத்தறியக்கூடிய கிருபை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்கள். நல்ல ஒரு மாரல் எக்ஸசைஸ் உண்டாகி இருக்கும், நல்ல நடக்கைக்குரிய பயிற்சி உண்டாகி இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு கடினமான ஒரு ஆகாரத்தை உட்கொள்வதற்கு முன்பாக இந்த நம்ம படிச்சோமே எபேசியர்ல இந்த அனுபவம் உண்டாகணும். அல்லேலூயா. நீங்க புதிய மனிதனாக மாறணும், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தான் குழந்தைகளே, நீங்க எதன் மேல வாஞ்சையா இருக்கு? ஞானப்பாலாகிய களங்கம் இல்லாத பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள் என்று சொல்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. அப்படி என்றால் இந்த புதிய பாட்டு சபைக்கு தேவன் அருமையான ஒரு பூரணம் அடையக்கூடிய வளர்ச்சியை வைத்திருக்கிறார். இப்போ உங்கள்கிட்ட ஒரு டயக்ராம் வரைய சொன்னா வரையவீங்களா?
ஒவ்வொருத்தரையும் வந்து இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி ஒரு டயக்ராம் வரையுங்க அப்படின்னு சொன்னா வரைய முடியுமா? எப்படி வரையணும் தெரியுமா? நான் சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் பாவத்திலே இருந்தோம், சாபத்திலே வாழ்ந்து வந்தோம், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம், மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தோம். ஆனா எங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, நாங்க புதிதாக பிறந்த குழந்தைகளை போல இருந்தபடியால் பலவீனமாகிய மாம்சீக பிரகாரமான நோக்கங்கள் காரியங்கள் எல்லாம் இருந்தது. ஒரு நாள் சர்ச்சுக்கு போனோம், பாஸ்டர் சொன்னாரு, நீங்க என்ன செய்யணும், வளரணும், ஏன்னா சரியான பசி இருக்கணும்னு சொன்னாரு, பசி இல்லாம போயிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அதை கேட்டப்ப நான் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தேன். கர்த்தர் என்னை என்ன செய்தார், என்னுடைய காத்திருக்குதல் சரியானது என்பதை அறிந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரம்பினேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில தவறான நோக்கங்கள் இல்லை, சுயநலமான தவறான எண்ணங்கள் இல்லை, மாம்சீக பிரகாரமான அன்பு கூறுதல் இல்லை, மாம்சீக பிரகாரமான செயல்பாடுகள் இல்லை. அதெல்லாம் புல்லின் பூவை போல உலர்ந்து போய்விடும் என்பதை அறிந்து பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினாலே நிரப்பப்பட்டு மாயமற்ற சகோதர சிநேகம் உடையவனாக மாறினேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி கிடைத்தது என்று சொல்றீங்க. அப்புறம் என்ன, அங்க சபையில புசித்ததெல்லாம் ஒரே ஆகாரம். அல்லேலூயா. ஒரே அன்பு. அல்லேலூயா. எடுத்த பிறவி ஒரே பிறவி. அல்லேலூயா. பிறந்து நாங்கள் நல்ல சகோதர சிநேகமுடையவர்களாக ஜீவிக்கும் போது, ஒரு சகோதரன் கஷ்டப்படும் போது எங்களால சும்மா இருக்க முடியல. அன்னைக்கு பேதுருவுக்காக விசுவாசிகள் எல்லாம் ஜெபித்தது போல ஒரு அவயவம் பாடுபடும் போது எங்க அவயவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக இருந்து என்ன செய்கிறது, அந்த சகோதரனுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யும்படியாக செயலாற்றக்கூடியதாக இருந்தது. அல்லேலூயா. எப்பொழுதும் நாங்கள் வாங்குகிறவர்களாக மாத்திரமல்ல, கொடுக்கிறவர்களாக மாறினோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கெத்செமனே தோட்டத்திலே வைத்து இயேசு கிறிஸ்து எதை எதிர்பார்த்தார், அப்படியே கிறிஸ்துவுக்காக ஜீவனையும் கொடுப்பதற்கு ஏதுவாக அகாபே அன்பினாலே நிரப்பப்பட்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப என் வாழ்க்கையில நல்ல தெய்வீக குணங்கள் உண்டாயிருக்கிறது. பழைய மனிதன் களைந்து போடப்பட்டாயிற்று. எந்த பழைய குணங்களும் கேடான குணங்களும் இல்லை. இப்பொழுது நாங்கள் புதிய மனிதனாக மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ சாயலை உடையவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. மெய்யான நீதி இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப யாராவது வந்து உங்கள்கிட்ட ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகாதீங்கன்னு சொன்னா உங்களால இருக்க முடியுமா? இல்ல, சரியான பசி இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போறதுனால பெற்றுக்கொள்ள வேண்டிய வளர்ச்சியை அடைய வேண்டும். இப்படி நீங்க புதிய மனிதன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க, பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்றீங்க, நீங்க ஒழுங்கா பிரசங்கம் பண்ணலன்னா எங்க போயிடுவோம், வேற என்னைக்கு பார்த்தாலும் இதுதான் பிரசங்கமா? நாங்களும் கிறிஸ்துவுக்குள் புதிதாக பிறப்பிக்கப்பட்ட குழந்தையின் அனுபவத்திலிருந்து மாறி எங்க வரைக்கும் வந்துட்டோம், புதிய மனிதனாக மாறுகிற அனுபவம் வரைக்கும் வந்துட்டோம். இனி எங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ண போறீங்கன்னு கேட்டா அப்ப சொல்லுவேன், கடினமான ஆகாரம் இருக்கு. அல்லேலூயா. அது நான் போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கிறேன். அது சியோனை குறித்த உபதேசம், அது ஹையர் ஸ்டாண்டர்டுக்குரிய உபதேசம், அது கடினமான ஆகாரம். அதை போதுச்சா, அப்போ உங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்படி நீங்க வாழும் போதுதான் சரியா பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை அடைய முடியும். அல்லேலூயா. இல்லாட்டி எங்கேயாவது பிசாசானவன் உங்க சுயநலத்திற்காக ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கும்படியாக கொண்டு வந்து போட்டுருவான். அதுக்கப்புறம் சரியான பசி இல்லாம போயிடும். சரி, இப்ப நீங்க என்கிட்ட முடிவா ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் புதிய மனிதனாக நான் மாறி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிச்சயம் இருக்கிறவங்க கை கொடுங்க. நிச்சயம் இருக்கிற புதிய மனிதனா மாறிட்டேன், இப்ப நான் கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இல்லை, நான் அபிஷேகம் பெற்று மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக புதிய மனிதனாக இருக்கிறேன், பழைய மனிதனை என்ன செஞ்சுட்டேன், களைந்து போட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க.
சரி, இதற்கு அடையாளம் என்னன்னு நீங்க கேட்கலாம். பாஸ்டர், இப்படிப்பட்டவங்க எப்படி வாழ்வாங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அவங்க எப்படி வாழ்வாங்கன்னா இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. எப்படி இருப்பாங்க? இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருப்பாங்க. நீங்க கர்த்தரை ஏமாற்ற முடியாது. உண்மையை ஒத்துக்கோங்க. ஆமா பாஸ்டர், இன்னும் நாங்க இப்படிதான் இருக்கோம், புதிதாக பிறந்த குழந்தைகளை போலதான் இருக்கோம். இன்னும் எங்களுக்கு அபிஷேகம் வேணும், கிருபை வரங்கள் வேணும், நாங்க மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் வளர்ந்து தேவ சாயலை அடையணும். அல்லேலூயா. புதிய மனிதன் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்றவங்க, அதை உணர்றவங்க அதை ஒத்துக்கொண்டு வளர்ச்சியில ஈடுபடணும். உண்மையாகவே புதிய மனிதனாக மாறிவிட்டேன் என்று சொல்கிறவர்கள் எப்படி காணப்படணும்னா இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பார்த்து சொல்வார், குணசாலியான ஸ்திரீ என்று சொல்வார். அல்லேலூயா. மணவாட்டியாம் சபை என்று சொல்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். அவர்கள் தான் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தன் வியாபாரம் பிரயோஜனமாய் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். எப்படி இருக்கும் அவளுடைய விளக்கு? இரவிலும் அணையாததாய் இருக்கும். அவருடைய வியாபாரம் எப்படி இருக்கும்? பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். எப்படி இருக்கும்? பிரயோஜனம் உள்ளதாய். பழைய மனிதனை களைந்து கொள்வது, புதிய மனிதனாக மாறுதல். வாஞ்சை எப்படி இருக்கு? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற தியானத்தோடு இருக்கிறது. சபை எப்படி இருக்கும்? குணசாலியான ஸ்திரீயை போல கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு ஆயத்தமாகிற சபையாக இருக்கும். இரவும் பகலும் வேத தியானம் இருக்கிறபடியால் இரவிலும் விளக்கு அணையாதிருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்த பிறகு சொல்லுங்க, பாஸ்டர் சியோனை பற்றி பிரசங்கம் பண்ணித பாஸ்டர் அப்படின்ட்டு. அப்ப உங்களுக்கு கடினமான ஆகாரம் கொடுத்தா நீங்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி போக மாட்டீங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி போக மாட்டீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு எந்த டல்னஸும் இருக்காது. அப்ப நீங்க ரொம்ப எப்படி இருப்பீங்க அப்படின்னா செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க கர்த்தருக்கு என்று. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு சபையாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அப்படி தேவன் நம்மை ஒரு தெய்வீக வளர்ச்சிக்கு ஏதுவாக வழி நடத்துகிற தெய்வத்துக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சொல்லுவீங்க, அதெல்லாம் தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. எங்களை என்ன செய்கிறார்? சுத்தமாக்குகிறார். எங்க குணங்களை என்ன செய்கிறார்? சரிப்படுத்துகிறார் என்றே சொல்லுவீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், இவைகளில் எல்லாம் ஒரு சாட்சி சொல்லுவீர்கள். அது என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படியாக எங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வைக்கிறார். அல்லேலூயா. அதுவே எப்படிப்பட்ட ஆராதனை? புத்தியுள்ள ஆராதனை. சாதாரண பாலா? ஸ்பிரிச்சுவல் மில்க். அதுபோல சாதாரண ஆராதனை இல்ல, புத்தியுள்ள ஆராதனை, ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப். அல்லேலூயா. எழும்பி நிற்போமா? ஹalleluya. உன் வாழ்க்கையிலே பாடுகள் வந்ததா? உன் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வந்ததா? உன் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வந்ததா? தேவ பிள்ளையே, அதை சரியான பார்வையோடு பார்க்க கற்றுக்கொள். கர்த்தர் எங்கள் குணங்களை சரியானதாக காணப்பட செய்கிறார். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே சரியான புத்தியுள்ள ஆராதனை உண்டாயிருக்கும்படியாக செய்கிறார். கர்த்தர் எங்களுடைய விசுவாசத்தை புடம் விடுகிறார். மெய்யாகவே நாங்கள் சுத்த பொன்னாக மாறுகிறோம் என்று. ஹalleluya, ஹalleluya. தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர்
பொறுமையாய் இருங்கள் என்கிற ஆண்டவரே இந்த வசனத்தை கர்த்தாவே இன்றைய நாளில் கொடுத்து கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் அந்த வசனத்துக்கு ஆண்டவரே எங்கள் சபையார் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் செயல் வீரர் ஆகும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு அநேக ஆலோசனைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மனதை சார்ந்த ஆண்டவரே பழக்க வழக்கங்கள் தவறான நோக்கங்கள் கர்த்தாவே எங்களுக்கு காணப்படாதபடிக்கும் மாம்ச பிரகாரமாக ஆண்டவரே பலவீனமான காரியங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கும் பழைய மனிதனை கலைந்து போட்டு கர்த்தாவே புதிய மனிதனை தரித்துக் கொள்ளவும் எங்களுடைய மனம் ஆண்டவரே புதிதாகும்படி மறுரூபமாக்கப்படவும் கர்த்தாவே அறிகிற அறிவில வளரவும் எங்களுடைய நோக்கங்களை எல்லாம் சரி செய்து கொள்ளவும் கர்த்தாவே நீங்க அப்படிப்பட்ட கிருபை வரங்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபையாராய் எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமே, ஆவிக்குரிய பிரகாரமாக அன்பு செலுத்த வேண்டுமையா. நாங்கள் மாம்ச பிரகாரமாய் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக ஒருவரை ஒருவர் சிநேகித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இப்படியாக மாயமற்ற சகோதர சிநேகத்திலே நாங்கள் ஒருவர் பட்சமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்யப்பா. உங்களுடைய குணாதிசயங்களை பெற்று ஆண்டவரே தேவ வார்த்தையும் ஆவியான அபிஷேகத்தையும் பெற்று கர்த்தருடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொள்கிற சபையாக எங்கள் சபையை கர்த்தாவே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே மறுபடியும் பிறந்தவர்களாகி கர்த்தாவே ஒரே அன்பு உடையவர்களாய் அகாப்பே அன்பு உடையவர்களாய் ஒரே தகப்பனை பிறவி எடுத்தவர்களாய் ஆவியானவராலும் வேத வார்த்தையினாலும் நாங்கள் ஒரே பிறவி எடுத்தவர்களாய் வேத வார்த்தையாகிய ஒரே ஆகாரத்தை உட்கொண்டவர்களாய் கர்த்தாவே எங்களை திருச்சபையிலே இணைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தாவே நாங்கள் புதிய மனுஷனை ஆண்டவரை தரித்துக் கொள்ளவும் கர்த்தாவே சொல்லப்பட்ட ஆண்டவரே இந்த வேத வசனத்தினுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையாருக்கு ஆண்டவரே வந்து சேரும்படியாக கர்த்தாவே உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு ஆண்டவரே இந்த பூமியில உங்களுடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சொல்லப்பட்ட காரியத்திலே நாங்கள் விழிப்புணர்வுகளாக இருந்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாராயணத்தின் ஆரம்பம் முதல் மட்டும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த முடியாது உனக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உண்மை போல வேறு தேவன் இல்லை, நீர் ஒருவரை ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரை. எங்களுக்காக உயிரை கொடுத்த உண்மை போல வேறு நல்ல தேவன் இல்லை ஆண்டவரை. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துவதற்காகவே வந்து ஆண்டவரை கூடி உண்மை ஆராதிக்க தந்த மேலான தயவுக்காக கிருபைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட வசனங்கள் ஆண்டவரே அப்பா எங்களிடத்தில் கிரியை செய்வதாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல 1, 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. அவைகள் ஆண்டவரே சாத்தான் பறித்துக் கொள்ளாதபடி ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே நீர்தாமே ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்தில் படைக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. உடைய தேவைகள் எல்லாம் அறிந்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உங்களை பலன் கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக ஆண்டவரே. சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆண்டவரே ஆத்மாக்களால் நிரப்புவீராக. அதற்கு விரோதமாய் கிரியை செய்யும் எல்லா விதமான அந்தகார சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே சங்கரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவரே அப்பா இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆத்மாக்களால் நிரப்புவீராக ஆண்டவரே. சபையை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரை ரட்சிக்கப்படுவதாக ஆண்டவரே. இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படுவதாக. நீர் என்ன நோக்கத்தோடு இந்த சபையை இந்த இடத்துல வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே அதை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. அதற்கு விரோதமாய் எந்த சக்திகளும் நிற்காதபடி ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக இந்த இடத்தை ஆண்டவரே வழி நடத்துவீராக பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துவதற்காகவே ஆண்டவரே பேசுகிறப்பா ஹல்லேலூயா. போது தம்முடைய மகனையும் ஆசீர்வதியும் குடும்பமாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாத்தையும் விலைக்கு மறைத்து பாதுகாத்து ஒரு நாட்களில் இன்னும் நிலப்படுத்தி ஆண்டவரே ஆசீர்வதித்து பலமாய் உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மதுரை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உண்மையாக ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை கேள்விப்பட்டு ஆண்டவரே அப்பா இதயங்களை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ஆண்டவரே மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்காக உடைய ரத்தம் சிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இவரெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே உடைய வழிக்கு ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. தாங்கள் உணர்வுகளும் கல்லும் மண்ணும் என்பதை உணர்ந்து ஆண்டவரே இவர்களை விட்டு விலக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தில் உணர்வுள்ள இதயத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவர்கள் இதயங்களில் உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா என் தேசத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 143 கோடி ஜனங்கள் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே கல்லையும் மண்ணையும் வணங்கி ஆண்டவரே அப்பா உணர்வில்லாமல் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே உணர்வு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இதயத்தில் உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஹalleluya ஆண்டவரே. விக்கிரங்களுக்கு அடிமையாய் கட்டி வைத்திருக்கிற ஆண்டவரே எல்லா கட்டுகளும் அறுபட்டு போவதாக ஆண்டவரே. அப்பா அவிழ்க்கப்பட்டு போவதாக ஆண்டவரே. அதற்காக செய்யப்படுகிற மந்திரங்கள் பிரிசூனியங்கள் கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களுடைய கட்டுகளும் அறுக்கப்படுவதாக ஆண்டவரே. ஜனங்கள் எல்லாம் விட்டத்தில் அடைவதாக ஆண்டவரே. அடிமைத்தன கட்டுகள் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. இன்னும் வீடியோ கேம்ஸுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. பலவிதமான இச்சைகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். எல்லா அடிமைத்தன கட்டுகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இந்த வேளையிலே கட்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஹalleluya ஆண்டவரே. பரலோகத்தில் இவைகளை ஆண்டவரே பூலோகத்தில் இவைகளை கட்டுகிறோம். அவைகள் பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே எல்லா அசுத்தாவிலும் ஆண்டவரே ஜனங்களை அடிமைப்படுத்தி ஆண்டவரே பாவத்திற்கு உட்பட செய்து ஆண்டவரே அப்பா நரகத்திற்கு இழுத்துக் கொண்டிருக்கும் பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் இந்த வேளையிலே கட்டுகிறோம் ஆண்டவரே. எல்லா அசுத்தாவிகளையும் கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் தேசம் இயேசுக்கு சொந்தமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் சென்று அடைய வேண்டும் ஆண்டவரே. தேசத்தில் அமைதி நிலவ வேண்டும் ஆண்டவரே. கலவரங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா எல்லா தீங்குக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்து ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இயற்கையின் சீட்டுகள் ஆண்டவரே. பூமி அதிர்ச்சிகள் ஆண்டவரே. சுனாமி போன்ற ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா உள்ள கொடிய வைரஸ்கள் பரவாதபடி பாதுகாத்து ஆண்டவரே. மழையினால் சேதங்கள் வராதபடி பாதுகாத்து ஆண்டவரே. ஆசீர்வாதமான மழையாய் மாற்றுகிறார் ஆண்டவரே. தேசத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே. எங்களுடைய வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார் ஆண்டவரே. தேச தலைவர்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆளும் எல்லா தலைவர்களையும் ரட்சித்தலும் ஆண்டவரே. அவருடைய இதயங்களை திறப்பீராக ஆண்டவரே. பரத்திலிருந்து ஆண்டவரே தேவையான ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே. தேசத்தை ஆளக்கூடிய நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே. உண்மை அறிகிற அறிவிலே வளர்த்துவீராக ஆண்டவரே. அப்பா பலப்படுத்துவீராக உடைய வழிகளை ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. துதிக்கிறோம் சோதனைக்கிறோம் மகிமைப்படுத்துவதற்கு தாவை ஆண்டவரே. தாழ்த்துடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். துதிக்கான மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்டவருடைய பரிசுநாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமதேவனே. ஆமென். ஜெபத்தை கேட்டதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. தேவனின் அன்பை கண்டமே
வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானத்தில் பாலின் மேல் வாஞ்சையுள்ளவர்களாக காணப்படும்படியாக தேவன் தாமே கிருபை கொடுத்து புதிய மனிதர்களாக மாறுபடியான வளர்ச்சியை கொடுத்து தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை அபியாசப்படுத்த வேண்டும் என்கிற பசி ஒரு நாள் குறையாதபடி உங்களை பாதுகாத்து முழுமையான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தவர்களாக காணப்படும். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக.